கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம போதும் இண்டிவிஜுவல் ஹவுஸு புது வீடு கட்டி சேல் பண்ணுறாங்க. 20 அடி ரோட்டில் இருக்க நார்த் ஃபேஸிங் வீடு. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. 32க்கு 32 சைஸ் கரெக்டாக இருக்குது. 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பட் கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கார் தான் ஏற்ற முடியும். அதே உங்களுக்கு வந்து இந்த கேட் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. பைக் வைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கேட் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணால் கார் நிறுத்தலாம். இங்கே வந்து பின்னாடி வந்து நீங்கள் ஒரு பாத்ரூம் வைக்கிற மாதிரி ப்ரோசஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை வாஷிங் மிஷின் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பாத்ரூமாகவும் வாஷிங் மிஷினாகவும் நீங்கள் வந்து இதை இந்த ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரோடை விட கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. 5 ஃபீட் வந்து ரோடை விட ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணி வரதுன வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. கிரில் கேட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே நீங்கள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா பிளான் பண்ணி கட்டிருக்காங்க. ஹைட் ஏற்றி தான் கட்டிருக்காங்க. டீசெண்டான ஒரு ரேட்டும் கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூஜை ரூமு. இப்போ சின்ன வீடாக இருந்தாலும் பூஜை ரூமுக்கும் ஒரு இடம் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லாமே டீக்வுட் டோரு தான் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனில் நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காமன் பாத்ரூம் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு திங்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. அது ஃபஸ்ட் தெரியாது. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. இது ஒரு பெட்ரூமு. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒரு 8 அடிக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதர் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 லிட்டரு கெப்பாசிட்டி சம்ப் கொடுத்துருக்காங்க. 7500 ஸ்கொயர் ஃபீட் லிட்டரு, 7500 லிட்டர் 8000 லிட்டர் கெப்பாசிட்டி சம்ப் இருக்குது. 7500 லிட்டர் கெப்பாசிட்டியில் செப்டிக் டேங்க் இருக்குது. 300 ஃபீட்டில் டெப்த்து போர் போட்டிருக்காங்க. 1.5 HP சம்மர்பிள் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் பர்மா டீக் வுட் தான் டோருக்குலாம் பண்ணியிருக்காங்க. 1 விண்டோ அண்ட் டோருக்கு டபுள் சார்ஜடு வெர்டிஃபைட் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஃபீட் ஹைட்டில் பில்டிங் ரைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. 900 மீட்டர் ஃப்ரம் பஸ் ஸ்டாப், கோவர்தன் ஏரி பஸ் ஸ்டாப்லேருந்து 900 மீட்டர் வரும். ஆக்சுவலாக 1 கிலோமீட்டர் நியர்லி வந்துடும். நார்த் ஃபேஸிங் 100% வாஸ்து. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரொம்ப பண்ண மாட்டாங்க. 1,50,000 அந்த ரேஞ்சில் கம்மி பண்ணதான வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக செல்லர்கிட்ட பேசிக்கலாம். தேவைப்படுறோம் எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல்ஸ் சென்னை சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.